நாம ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் ஒவ்வொரு விதமான பூ எடுத்துக்கிட்டு போவோம். சில பேர் ஊதுவத்தி, வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். இதெல்லாம் எதுக்காக எடுத்துட்டு போகணும்? சுவாமி ஏதாவது இதெல்லாம் கொண்டு வரணும்னு கேட்டாரா? ஆனா சாஸ்திரங்கள்ல உள்ள மிகப்பெரிய ரகசியங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். குழந்தையும் தெய்வத்தையும் பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாது. சார், என் கையில பணமே இல்லை சார், அப்ப நான் என்ன பண்ணலாம்? கவலைப்படாதீங்க, ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. அதுவும் முடியல, கொஞ்சம் கற்பூரம் எடுத்துட்டு போங்க. இது எல்லாம் சாஸ்திர ரீதியாக எதுக்காக சொல்லப்பட்டது? இந்த பூக்களில் இருந்து வரும் வாசங்கள், இந்த பூக்களுடைய நிறங்கள், இந்த பழங்களுடைய வாசனைகள், ஊதுவத்தியினுடைய வாசனைகள், இந்த பழங்கள்ல இருந்து சுவைக்கும் போது அதுல இருந்து கிடைக்கிற உணர்வுகள், இது அத்தனையுமே உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும். அரோமா தெரபி. அதனால தான் நாங்க ஜோதிடம் பார்க்கும்போது கூட பூக்கள் கொண்டு வாங்க, பழங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். அவங்க கொண்டு வர்ற பூக்கள்லையும் பழங்கள்லையுமே அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னு நாங்க ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். இப்படி அனுபவம் பெற்ற ஒரு சில ஜோதிடர்கள் தான் அவங்க கொடுக்கிற அந்த சன்மானத்திலேயே பலன் சொல்ல முடியும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, கேது திசை நடந்துகிட்டு இருக்கு. நாக திசைகள் நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பூக்கள் மட்டும்தான் பிடிக்கும், ஒரு குறிப்பிட்ட நறுமணங்கள் தான் பிடிக்கும், ஒரு குறிப்பிட்ட நிறங்கள் தான் பிடிக்கும். நீங்க சினிமால நடிகரா இருப்பார், அவர் கேமரால என்ன போடுவார்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்க எதிர்க்க பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த கேமரால நான் நல்லா தெரியணுன்றதுக்காக அந்த கருப்பு ஷர்ட்டு, கருப்பு புடவை, நீல புடவை இதெல்லாம் கேமரா ஆங்கிளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஒளியும் ஒலியும் சரியா அமையணுங்கிறதுக்காக அவங்க போட்டு அதை உங்களுக்கு பளிச்சுன்னு காட்டுவாங்க. ஆனால் அந்த கிரகங்களுடைய தாக்கம் பெற்றவர்கள் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடியும். அந்த கிரகங்கள் இல்லாத போது பார்த்தீங்கன்னா அதே நடிகர் வேற மாதிரி நிறங்கள் போட்டுதான் நமக்கு தன்னை பிரபலமாக்கி கொள்வார். இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாம் சாதாரண குடும்பத்துல இருக்கோம். அந்த கிரக தாக்கம் நமக்கு நிச்சயமாக உண்டு. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஒற்றை பின்னல், இரட்டை பின்னல் போடுறதுலயே நமக்கு அந்த காலத்துல பெண்கள் சந்தோஷமாக இருந்தாங்களா, மன கஷ்டமாக இருந்தாங்களான்னு சொன்னாங்க. எப்படி சார் சொல்றீங்க? இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆமாங்க, என் தாய் சீதை இலங்கையில் சிறையில் இருக்கும் பொழுது ஒற்றை பின்னலோடு இருந்தாள், இரட்டை பின்னலோட இல்ல. ஒற்றை பின்னலோடு இருந்தால் அந்த பெண் மனக்கசப்போடு கஷ்டமாக வாழ்கிறாள்னு அர்த்தம், கணவனை பிரிந்து இருக்கிறாள்னு அர்த்தம். அததான் சாஸ்திரங்கள்ல அன்னைக்கு காமிச்சாங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் அத்தனை பேருமே இரட்டை பின்னல் போட்டு வாழ்ந்தார்கள். அதனால தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எந்த ஸ்கூல்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பள்ளி பிள்ளைகள் அத்தனை பேரும் இரட்டை பின்னல் போட்டு அதை தூக்கி கட்டி போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், தான் படிக்க வந்திருக்கிறார்கள், அதில் கவனம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இரட்டை பின்னல் போடுவது. சாஸ்திரத்துல இவ்வளவு பெரிய ரகசியங்கள் கொடுத்திருக்காங்க. ஆக ஒரு பெண்ணினுடைய நிறம், அந்த உடை, சிகை அலங்காரமே அவ சந்தோஷமா இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்க ஜோதிடர்கிட்ட வரும்போது இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு கொண்டு வரும் பூக்களும் பழங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு கொடுக்கும். அதனால தான் நாங்க அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே சனி திசையா, ராகு திசையா, கேது திசையா, கோச்சார ரீதியாக இவருக்கு என்ன பிரச்சனை, மனப்பிரச்சனையா, பணப்பிரச்சனையா, அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகள் பிரச்சனையா, அல்லது நட்பு பிரச்சனையா அப்படிங்கிறத தெரிஞ்சு சில பழங்களை நாங்க தருவோம். அந்த பழங்களில் பூஜை செய்ய சொல்லுவோம். அந்த பழங்களில் உள்ள கெமிக்கல் ஸ்மெல், சிட்ரிக் ஆசிட், ஆசிட்ஸ், இது எல்லாமே இவருக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையும். வாழ்க்கையில இவர் வெற்றி பெறுவார். இது எல்லாம்
நீங்கள் சாஸ்திரங்களும் படிச்சிருக்கணும், ஜோதிடமும் படிச்சிருக்கணும், வாழ்க்கை முறையும் தெரிஞ்சிருக்கணும். இது மூணும் சேர்ந்தாதான் வாழ்க்கையில எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழலாம். இந்த இறைவன் படைத்த இந்த உலகத்துல நமக்குன்னு படைச்ச பூக்கள், கனிகள், காய்கள், பட்டைகள், இது எல்லாம் நமக்கு ஆண்டவன் படைச்சது எதற்காக? நாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக. ஆகவே இதையெல்லாம் உபயோகப்படுத்துவோம், நவ தானியங்களை பயன்படுத்துவோம், வெற்றிகரமாக வாழ்வோம்.